வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நடத்துகிறது. தொடர்ந்து நம்ம விசுவாசத்தை பற்றி பார்த்து வருகிறோம். விசுவாசம் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாடம். விசுவாசங்கிறது ஆவிக்குரியது. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். விசுவாசம், நான் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. விசுவாசம் என்பது ஆவிக்குரியது, அது சரீரத்துக்குரியது அல்ல. முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். விசுவாசம் என்பது ஆவிக்குரியது. இங்க நம்ம இதற்கு ஆதாரமா இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 33 34 வசனங்களை நம்ம பார்க்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். இப்படியே கடைசி வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அது விசுவாசத்தில் அவர்கள் வல்லவர்களானார்கள்னு பார்க்கிறோம். விசுவாசத்தில் வல்லவர்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். அப்போ விசுவாசம் என்பது ஒரு யுத்தம், யுத்த களம். இந்த விசுவாசம் ஆவிக்குரியதா இருக்கிறது, சரீரத்துக்குரியது இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிருஷ்டிப்பில் தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வார்த்தை தான் சகலத்தையும் உண்டாக்குது. நீங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர், சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். இது மூப்பர்கள் சொன்ன வார்த்தை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பை பத்தி பேசுது. வெளிப்படுத்தின விசேஷம் இனி வரப்போகிறத பத்தி பேசுது. சொல்ல போனா விசுவாச வீரர்களை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் பேசுகிறது. அப்போ இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். இப்ப எப்படி சிருஷ்டிக்கிறார்? மனிதனை, உலகத்தை எப்படி சிருஷ்டிக்கிறார்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மனிதன் தவிர மீதி எல்லாத்தையும் வார்த்தையினால படைக்கிறார். உங்களுக்கு அது தெரியும். மனிதன் தவிர மற்ற எல்லாவற்றையும் அவர் வார்த்தையினாலே படைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். வார்த்தையினால படைத்தார். ஆனா மனிதனை படைக்கும் போது இப்போ எல்லா உயிரினங்களிலும் வார்த்தை தான் இருக்கு. உயிரோட இருக்குன்னா அது தேவனுடைய வார்த்தையினால படைக்கப்பட்டது. இந்த சிருஷ்டிப்பு எதுவும் பாவம் செய்யல. மனிதன் மட்டும்தான் பாவம் செஞ்சு தன்னுடைய சாயலை இழந்தான், தேவ சாயலை, தேவ ரூபத்தை இழந்தான். சிருஷ்டிப்பு ஒன்றுமே, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் உண்டாக்கப்பட்டதுல இருந்து இன்னைய வரைக்கும் இளநீர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல தீங்கு கிடையாது. சிருஷ்டிப்புல எந்த தீங்கும் இல்லை. ஆனா மனிதன்கிட்ட தீமை வந்துட்டு, மனிதனுடைய உடல் முழுவதும், அவனுடைய சரீரம் முழுவதும் தீமைனால இருக்கு. இப்ப நீங்க ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது எப்படி படைச்சாரு? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆதியாகமம் 2:7 நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். எப்படிமா ஆனா? மண்ணுனால உண்டாக்குனாரு. நம்முடைய சரீரம் மண்ணுக்குரியது. நீங்க சங்கீதம் 119:25 வாங்க. சங்கீதம் 119:25. அங்க தாவீது அரசன் இப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? 25, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 நமக்கு தெரியும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, முது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போ வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கும். இந்த சரீரத்துல விசுவாசம் வராது. நம்முடைய சிந்தையில விசுவாசத்துல வல்லவர்களா ஆக முடியாது. ஆவியில தான் வல்லவர்களாக முடியும்.
நம்முடைய சரீரம் விசுவாசத்திற்கு எதிராக தான் இருக்கும். விசுவாசத்துல வல்லவர்களாகணும்னு சொன்னா ஆவியில. அப்போ நமக்கு மண்ணுனால உருவாக்கி அந்த அந்த ஜீவனுடைய வார்த்தைய நாசியில சுவாசமா கொடுத்தார். பிற உயிரினங்கள் வார்த்தையினால உண்டாச்சு, நமக்கு மண்ணுல வார்த்தையை வச்சிருக்கிறார். அது எங்க இருக்குது? நீங்க பாத்தீங்கன்னா மண்பாண்டங்களிலே நாம் அதை பெற்று இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அந்த 2 கொரிந்தியர் 2ஆம் மன்னிக்கணும், அந்த வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 4:7 என்ன சொல்லுது? இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, எந்த பொக்கிஷத்தை? தேவனுடைய ஆவிய, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்மால ஏன் விசுவாசத்துல வல்லவர்களாக முடியலன்னா, நம்ம சிந்தையில வல்லவர்களாக முடியாது. நம்முடைய ஆவியில தான் நம்ம அதை பெற முடியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஆவியில இருக்கு. தேவனுடைய வார்த்தை தான் உருவாக்கும். தேவனுடைய வார்த்தை தான் விசுவாசத்துல வல்லவர்களாக மாற்ற முடியும். இப்போ இந்த மண்பாண்டத்துல இந்த பொக்கிஷத்தை, விசுவாசம் என்னும் பொக்கிஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தை துவங்குறவர் யாரு? முடிக்கிறவர் யாரு? நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தான். வார்த்தையானவர் தான் நமக்கு துவங்குறாரு, வார்த்தையானவர் தான் முடிக்கிறாரு. படைப்புல படைப்பின் கர்த்தர் யாரு? தேவனுடைய வாயில் இருந்த வார்த்தை தான் சகலத்தை உண்டாக்குச்சு. இப்ப நம்முடைய சரீரத்துல தேவன் நம்ம மண்ணில இருந்து உண்டாக்குனாரு. அவருடைய வார்த்தைய நாசியில ஊதினாரு. அதுதான் ஜீவ வார்த்தை. அதுதான் சுவாசம், ஜீவ சுவாசமான ஊதி ஜீவாத்மாவா மாற்றினார். இப்போ நமக்கு விசுவாசம் எங்க இருக்கும்? ஆவியில இருக்கும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரொம்ப தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. இந்த 2ஆம் அதிகாரத்துல இது ஒரு ரகசியமான பாத்தீங்கன்னா கடைசி வசனம் 16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, வார்த்தையின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தைனா என்ன? வார்த்தையின். அதான் ஆதியில இருந்த வார்த்தை. ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அது அவரோட இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமானார். அந்த வார்த்தை கிறிஸ்துவின் சிந்தை. இப்ப இந்த கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களா இருக்கணும்னா 9ஆம் வசனத்தை பாருங்க. 9ஆம் வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இப்ப இந்த விசுவாசம் கண்ணுலையோ வாயிலையோ நாக்கிலையோ மூக்கிலையோ நம்முடைய அவயவங்களிலோ இல்ல. அது எங்க இருக்கு? அவருடைய சிந்தையில இருக்கு, வார்த்தையில இருக்கு, ஆவியில இருக்கு. அதனாலதான் நமக்கு விசுவாசம் அவ்வளவு கடினமா இருக்கு. சிருஷ்டிப்புக்கு அப்படி கிடையாது. அவைகள் வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. நாம மண்ணால உண்டாக்கப்பட்டு நம்முடைய மண்பாண்டத்துல அந்த வார்த்தையை பெற்று இருக்கிறோம். நாம திருத்துவ மேன்மையுடையவர்கள், ஆவி ஆத்மா சரீரம் என்ற அந்த திருத்துவ தன்மையுடையவர்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய அந்த திருத்துவ தன்மையில தான் மனிதனை தமது சாயலாக தமது ரூபமாக படைத்தார். இப்போ பாவத்துல விழுந்த மனிதன் பாவத்துல விழுந்ததுனால மண்ணுக்கு அடிமையாகி போனான். இப்ப நீங்க சரீரத்துல இந்த விசுவாசத்தை விசுவாசத்துல வல்லவர்களாக முடியாது, ஆவியில வல்லவர்களாகலாம். பாருங்க 10ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நமக்கோ
தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எவ்வளவு அழகா நேர்த்தியா இருக்கு பாருங்க. தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்கிறார். இப்ப நம்ம ஆவியில வல்லவர்களானாதான் விசுவாசத்துல வல்லவர்களாக முடியும். அப்ப ஆவியினால நடத்தப்பட்டால்தான் விசுவாசத்துல வல்லவர்களா நம்ம மாற முடியும். நம்ம மாமிசத்துல நடந்துகிட்டு விசுவாசத்துல வல்லவராகலாம் அப்படின்னா அது நடக்காது. நம்மிடத்துல உள்ள விசுவாசம் வேலை செய்யணும்னா நம்ம ஆவியினால நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும். பாருங்க 11ஆம் வசனம், மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டார். அப்ப விசுவாசம் எதுக்குரியது? தேவனுக்குரியது, இனி வரப்போகிறதுக்குரியது, அது நம்பப்படுகிறவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய சிந்தையில, நம்முடைய மனித மாமிச சிந்தையில அதை நீங்க உண்டாக்க முடியாது. மாமிச சிந்தையில அது வருமா? வராது. ஆவியின் சிந்தையில அது உண்டாகுது. நீங்க ஆவியினால நடத்தப்பட்டால், ஆவியானவர் உங்களை முழுவதுமா ஆட்கொண்டு நடத்தப்பட்டால் நீங்க விசுவாசத்துல வல்லவர்களாகுவீர்கள். அற்புத அடையாளங்களை நடத்த முடியும். தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நம்முடைய சிந்தையில தேவ ஆவியானவர் கிரியை செய்வார். இப்ப பாருங்களேன், நாங்களோ 12ஆம் வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு புரியுது பாருங்க, நல்லா புரியுது பாருங்க. தேவனுடைய ஆவியினால ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்கணும். அங்க 13ஆம் வசனம் அப்படி சொல்லுது பாருங்க, அந்த தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம், அவைகள் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்துகிறோம். இந்த உலக பொருளுக்கு விசுவாசத்துக்கு சம்பந்தமே கிடையாது. பணத்துக்கும் வசதிக்கும், உலக மாமிச வசதிக்கும் விசுவாசத்துக்கு சம்பந்தம் கிடையாது. கிடைக்கும், ஆனா நீங்க ஆவிக்குரியவைகளை சிந்தித்தால் மட்டுமே இது பை ப்ராடக்டா, அதாவது நமக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கினா கொசுறு போடுவாங்கல்ல, கொஞ்சம் போல முள்ளி போடுவாங்கல்ல, அது மாதிரி உலகத்துக்குரியதான் ஆண்டவர் கொடுக்கிறார். உலகத்துக்குரியதை நிறைவா தர்றது இல்ல. விசுவாச வீரர் பட்டியல்ல பாத்தீங்கன்னா விசுவாசத்தில் வல்லவர்களானார்கள், அவர்களுக்கு வாக்கு பண்ணினது அவர்கள் அடையாமலே மரித்தார்கள்னு வேதம் சொல்லுகிறது. வரப்போகிறதை எண்ணி, கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை எண்ணி இந்த பூமியில அரதேசியும் பரதேசியமாய் வாழ்ந்தார்கள்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வளவாழ்வு உபதேசம் ரொம்ப பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அதை குறித்து பேசுறாங்க. நீங்க பிச்சைக்காரனா வாழ வேண்டாம், ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையுமே சவதரிச்சிட்டாரு சிலுவையில, எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு உலக ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி விசுவாசத்தை பேசுறாங்க. இந்த விசுவாசம் ஆவிக்குரியவைகளை தான் நமக்கு அதிகமா கொடுக்கிறதே தவிர, அதோடு உலகத்திற்கு தேவையான அன்றன்றுள்ள ஆகாரம், உலகத்திற்கு அவசியமான அந்த நம்முடைய வாழ்வாதாரத்தை நமக்கு அவர் நிறைவா கொடுக்கிறார். அது கூட கொடுக்கிறாருன்னு சொல்றாங்க. இல்ல, அப்படி இல்ல. கூட கொடுக்கிறது எதை கொடுக்கிறார்னா விசுவாசத்துல, உலகங்களை ஜெயிக்கிற விசுவாசத்தை கொடுக்கிறார், ராஜ்யங்களை ஜெயிக்கிற விசுவாசத்தை கொடுக்கிறாரு. அப்போ விசுவாசம் என்பது ஆவிக்குரியது, அது மண்ணுக்குரியது அல்ல. இனி வரப்போகிறது, அது முக்காலத்திற்கு முடியாது. பாருங்க, நாம மீட்கப்பட்டதிலிருந்து, அதாவது தாயின் கர்ப்பத்துல உயிர் நாம உண்டாக்கப்பட்டதிலிருந்து நம்முடைய நித்திய காலம் வரைக்கும் அந்த விசுவாசம் தான் வேலை செய்கிறது. சிருஷ்டிப்புக்கும் மனுஷனுக்கும் உள்ள வேறுபாடை நம்ம பார்த்துட்டோம்.
சிருஷ்டிப்புக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நாம விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறணும். அதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். வெறும் ரட்சிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு தத்துப்புள்ள மாதிரி வாழக்கூடாது. நாம விசுவாசத்துல வல்லவர்களாகி இந்த பூமியில தேவனுடைய அடையாளமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும், நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப பாருங்களேன், 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். விசுவாசத்தை பத்தி பேசும்போது அது அவர்களால் அறியவே முடியாது. விசுவாசத்தினால ஒன்றை பெறணும்னு சொன்னா அது விளங்கி கொள்ளவே முடியாது. சுகத்தை விசுவாசத்துல பெறணும், நன்மைய விசுவாசத்தின் மூலமா பெறணும், அன்றாட வாழ்க்கையை விசுவாசத்துல ஓட்டணும், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு விசுவாசத்துல ஓட்டணும். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நீங்களும் நானும் ஜெபத்தை தான் சார்ந்து இருக்கணும், தேவ சிந்தையத்தான் சார்ந்து இருக்கணும். உலக முயற்சிகளை செய்யக்கூடாது. வியாபாரம் செய்கிறது போல போட்டு எடுக்கிறது இல்ல. முதலீடு போட்டு லாபத்தை அடைகிறது இல்ல. தேவனுடைய ராஜ்ய பணியில முதலீடு செய்து லாபத்தை ஈட்டுகிறது அல்ல. இங்க முதலீடு என்ன தெரியுமா? முழங்கால் தான் முழங்கிடு. தேவனுடைய ஆவியில நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதர்களுக்கு தான் விசுவாசம் வேலை செய்யும். ஒரு சம்பவத்தை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் அந்த 4 பேரு அந்த அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்துல கொண்டு வருவாங்க. 1ஆம் அதிகாரத்துல அது இருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இப்போ 5 பேர் சம்பந்தப்பட்டது விசுவாசம். 5 பேர் சம்பந்தப்பட்டது. ஒருத்தன் படுக்கையில கிடக்கிறான், 4 பேரு நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. இந்த படுக்கையில கிடக்கிறவனுக்கு இயேசுநாதரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு விசுவாசம் இருந்ததா இல்லையா? கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஆனா அவன் வியாதியா கிடக்கிறான். இப்ப இந்த 4 பேருக்குள்ள விசுவாசம் வேலை செய்யுது. அது ஆவிக்குரியது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? ஆவிக்குரியது. இப்ப பாருங்க, படுக்கையில கிடக்கிற திமிர்வாதக்காரனை சுகமாக்கணுங்கிறதுக்காக இந்த 4 பேரும் விசுவாசத்துல வல்லவர்களாகிறார்கள். எப்படி வல்லவர்களாங்க? அவங்க ஆவியில சிந்தையில வல்லவர்களாகிறாங்க. அவங்க கேள்விப்பட்டது என்ன? இயேசு குணமாக்குகிறார். இயேசுவின் இடத்துல கொண்டு வந்துட்டா சுகம் வந்துடும். இவனுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. இந்த 4 பேரிடத்துல இந்த விசுவாசம் வேலை செய்கிறது. அற்புதம் எப்படி நடக்குது பாருங்க. இந்த 4 பேர் ஒன்றாகிறாங்க. எதுக்கு ஒன்றாகிறாங்க? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு போயிடணும் அப்படின்னு. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய கண்களுக்கு முன்னால இவனை கொண்டு போயிடணும். இவன் நிலைமைய இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்திடணும். அப்ப இவருடைய விசுவாசம் எது வரைக்கும் செயல்படுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களுக்கு முன்னால இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போகிற வரைக்கும் அந்த விசுவாசம் வேலை செய்யுது. அது எவ்வளவு வல்லமையா வேலை செய்து பாருங்க. அது அவங்க நம்பிக்கையில இருக்குது. ஹல்லேலூயா. அந்த 4 பேருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இவனை இயேசுவின் இடத்துல கொண்டு போயிட்டா சுகம் பெற்றுவான், புதிய மனிதன் ஆகிருவான், விடுவிக்கப்பட்டுருவான்.
இவனுக்கு புது வாழ்வு கிடைச்சிரும். அந்த சிந்தை யாரிடத்துல எங்க இருந்தது? அவங்களுடைய ஆவியில இருந்தது. அது செயல்படுத்துறது. அந்த ஆவி அவர்களை துரிதப்படுத்துது. ஆவியில வல்லவர்கள் ஆகிறாங்க. அவங்க உடனே என்ன செய்யறாங்க? கட்டில் கிடையா அவனை 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. அங்க பெரிய தடை இருக்கு. இயேசுவானவருக்கு முன்னால கொண்டு போக முடியாத ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. பெரிய கூட்டம் இருக்கு. பார்த்தாங்க. அவங்களுடைய விசுவாசம் எவ்வளவு வேலை செய்து பாருங்க. விடமாட்டேன், நான் எப்படியாவது இவரை ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போயிருவேன் அப்படின்னு அந்த ஆவியில அவர்கள் அந்த பலப்பட்டதுனால அந்த தடைய அந்த யுத்தத்தை அவர்கள் வென்றார்கள். யுத்தத்தில் அவர்கள் வல்லவரானாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? தடாவுடான்னு கூரை மேல ஏறி கூரையை பிரிச்சுட்டாங்க. கூரையை பிரிச்சு இவனை கட்டிலோட அவர் முன்னால இறக்குறாங்க. இப்போ இவங்க வேலை முடிஞ்சது. அவங்களுடைய விசுவாசம் வெற்றி பெற்றுட்டு இப்போ இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவினுடைய பார்வைக்கு முன்னால கொண்டு வந்தாச்சு. அற்புதம் நடந்துட்டு உடனே அங்க வார்த்தை என்ன சொல்லுது? இந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து, இப்போ இது மாமிசத்துல வந்த செயலா, ஆவியில வந்த செயலா? நீங்க ஒருவருக்கு அற்புதத்தை கொடுக்கணும்னா ஆவியில தான் நீங்க அதை கொடுக்க முடியும். நீங்க ஆவியில விசுவாசத்துல பலப்பட்டு நற்செய்தி அவர்களுக்கு கொண்டு போகணும். அதற்கு உங்க ஆவியில பலப்படணும். இப்போ விசுவாசம் எங்க வேலை செய்கிறது? நம்முடைய ஆவியில. நமக்கு ஆவியில விசுவாசத்தை செயல்படுத்த நமக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன பண்ணோம்? இவ்வளவு கூட்டமா இருக்க, இவனும் எழும்ப முடியாத, கட்டில் எல்லாம் கிடக்குறான், இவனை எப்படி இயேசுவானவர்கிட்ட கொண்டு போக? இப்படிப்பட்ட சிந்தை அவங்களுக்கு வரவே இல்லை. அப்படி வந்திருந்தா கட்டிலோட அங்க ரோட்ல போட்டு போயிருப்பானுங்க. இப்போ இவர்களுக்கு விசுவாசம் எங்க வேலை செஞ்சது? ஆவியில. கண்கள்ல வேலை செய்யல. கண்ணு பார்த்தா கூட்டமா இருக்கு, போயிருவான். ரேஷன் கடையில கூட்டமா இருந்தா சரி சாயந்தரம் போய்க்கலாம்ட்டு வந்துருவோம். உங்களுக்கு புரியுதா? ஆனா இந்த மனிதர்களுக்கு அப்படி இல்லை. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இந்த நிமிஷம் அவனை ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னால கொண்டு வந்துடணும். அது ஆவியில தீவிரமா செயல்பட்டது. அதான் கிறிஸ்தேசுவின் சிந்தை. கிறிஸ்தேசுவின் சிந்தை உங்களுக்கு புரியுதா? நீங்க கிறிஸ்தேசுவின் சிந்தையினால நிரப்பப்பட்டா விசுவாசம் உங்கள வேலை செய்யும். நீங்க மாமிச சிந்தையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வேலை செய்யாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பாருங்க, 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். 46ஆம் வசனம் பாருங்க. 46 15 46. ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்போ நமக்கு விசுவாசம் எங்க உண்டாயிருக்கு? ஆவியில உண்டாயிருக்கு. அப்போ வார்த்தை எங்க இருக்கு? ஆவியில இருக்கு. அப்போ வார்த்தையினுடைய சிந்தையில நம்ம நிரப்பப்பட்டாதான் விசுவாசம் வேலை செய்யும். அப்போ விசுவாசம் என்பது என்ன? விடுவிக்கிற ஒரு விசுவாசம், வெற்றி தருகிற ஒரு விசுவாசம், சூழ்நிலையை மாற்றுகின்ற ஒரு விசுவாசம். பாருங்க, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள், வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவனும் அப்படிப்பட்டவர்கள். மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிகிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ள வேண்டும். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில மண்ணான சாயல நம்ம வாழ முடியாது. நம்ம ஆவிக்குரிய சாயல்ல வாழணும். ஆவிக்குரிய சாயல்ல வாழ்ந்தா விசுவாசம் வல்லமையா செயல்படும். அல்லேலூயா. இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருச்சா? விசுவாசம் ஆவியில இருக்கணும். நம்முடைய மாமிசத்துல இருந்து பிரயோஜனம் கிடையாது. அது வராது மாமிசத்துக்கு. தேவ ஆவியானவர் தான் நம்மை விசுவாசத்துல வல்லவர்களாக மாற்ற முடியும். அப்ப தேவ ஆவியினுடைய சிந்தை உடையவர்களா நம்ம மாறணும்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில நாம ஏன் தேவனை இன்னும் பூரணமா விசுவாசிக்க முடியல? ஆவியும் மாமிசமும் ஒன்றோட ஒன்று போராடிக்கிட்டு இருக்குது. நீங்க ஆவியின்படி நடந்தீர்களானால் மாமிசத்தின் இச்சைகளை நீங்க நிறைவேற்ற மாட்டீர்கள். மாமிச சிந்தையினால நீங்க நிரப்பப்பட மாட்டீர்கள். நீங்க ஆவியின் சிந்தையினால நிரப்பப்படுவீர்கள். ஆவியின் சிந்தை அது தேவனுடைய விசுவாசத்திற்குரியது. இந்த காலை வேளையில ஆவியின் சிந்தை உடையவர்களா விசுவாசத்துல வல்லவர்களாகும். அந்த 4 மனிதர்கள் அந்த ஒரு கணம் அந்த மனுஷனுக்கு விடுதலைக்காக ஆவியினாலே நடத்தப்பட்டார்கள், ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் ஆவியினாலே நடத்தப்பட்டு ஆவியினாலே நிரப்பப்பட்டதுனால ஒரு திமிர்வாதக்காரன் ஒரு நிமிஷத்துல விடுதலை பெற்றுட்டான். இன்றைக்கு உலகத்துல பாவத்தின் பிடியில அக்கிரமத்தின் பிடியில கிடக்கிற ஒரு மனிதனை விடுவிக்கணும்னா நீங்களும் நானும் ஆவியில வல்லவர்களாகணும், விசுவாசத்துல வல்லவர்களாகணும். ஆவி நம்மளை நடத்தணும். அப்போ டக்குன்னு அற்புதங்கள் நடந்துரும், அதிசயங்கள் நடந்துரும். நீங்க அற்புத அதிசயங்களை ஆவியில தான் எதிர்பார்க்கணுமே தவிர சரீரத்துல எதிர்பார்க்க முடியாது. ஆனா நீங்க பெறுகிற விடுதலை சரீரத்துல இருக்கு. இப்ப யாருக்கு நன்மை கிடைக்குதோ அவங்க சரீரத்துல நன்மை பெறாங்க. ஆனா விசுவாசம் எங்க இருக்குது? ஆவியில இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியில விசுவாசித்து சரீரத்துல பெறணும். இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆவியில விசுவாசித்து சரீரத்துல பெறணும். அப்ப விசுவாசம் ஆவியில இருக்குது, ஆவியின் சிந்தை அது. ஆனா நன்மை சரீரத்துல பெறுகிறோம். இப்ப ஒரு காரியத்தை நீங்க பெறணும்னு ஆண்டவரிடத்துல நாடுனீங்கன்னா ஆவியில வல்லவர்களாகணும், சரீரத்துல அது கிடைக்கும். முதல்ல ஆவியில பலப்பட்டாதான் சரீரத்துல நன்மை கிடைக்கும். இப்போ நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் எவ்வளவு பெரியது. நீங்க அந்த 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். 33 படிங்க, அது உங்களுக்கு நல்லா புரியும். அது முழுசும் புரியும். எப்படி புரியும்? இப்ப பாருங்க, 33 நான் வாசிக்கிறேன். பாருங்க, 33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னி உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலங்கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களான அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள், ஸ்திரீகளை சாக கொடுத்த தங்களுடையவர்கள் உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமி வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நன்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இதுதான் விசுவாச ஓட்டம். இப்ப விசுவாசம் எங்க இருக்கு? நம்முடைய ஆவியில, வார்த்தையில இருக்கு. நம்ம வார்த்தை எங்க இருக்கு? நம்முடைய ஆவியில இருக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால அதிகமா நிரப்பப்பட்டிருக்கோமா இல்லையா? நம்முடைய மனித ஆவியோடு தேவ ஆவியானவரும் இணைஞ்சிட்டாரு. இப்ப விசுவாசம் எங்க உண்டாகுது? சிந்தையில உண்டாகுது. தேவனுடைய கிறிஸ்துவின் சிந்தையில உண்டாகுது. கிறிஸ்துவின் சிந்தை தான் வார்த்தை. இப்ப நம்ம அதை எப்படி பலனுக்குள்ள கொண்டு வரலாம்? ஆவியில விசுவாசித்து சரீரத்துல பெறணும். ஆவியில விசுவாசித்து சரீரத்துல பெறணும். சரீரத்துல விசுவாசித்து ஆவியில பெற முடியாது. ரிவர்ஸ்பிள் கிடையாது. ஆவியில விசுவாசித்து சரீரத்துல பெறணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது இந்த உலகத்தினுடைய தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பொக்கிஷத்தை நாம் திறவுகோல் போட்டு நாம் அதை கொள்ளையடிப்பது.
இந்த விசுவாசம்தான் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த பொக்கிஷத்தின திறக்கிற திறவுகோல். அது ஆவியில உண்டாகி சரீரத்துல கிடைக்கி நீங்க தேவனுடைய சிந்தையில நீங்க அதை பெற்று அதை கருக்கொண்டு வேலை செய்யணும். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தில் உள்ள அற்புதங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா இப்படிதான் அது விளங்குச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆவியில விசுவாசத்துல பலப்பட்டு சரீரத்துல நம்ம பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் என்பது ஆவிக்குரியது ஆண்டவரே. விசுவாசத்தை நாங்க கர்த்தாவே தேவனுடைய சிந்தையிலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளின் இந்த பாடம் எங்களுக்கு மிக பிரயோஜனமாக அமைந்தது ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல பாடத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.